ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபினேஷ். நான் இப்போ ராக்கெட் செய்ய போகிறேன். என் ராக்கெட் பேர் பூமராங் ராக்கெட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் சாந்தி பிரியா. நானும் இன்னைக்கு ஒரு வேற டைப் ராக்கெட் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் ராக்கெட் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு பேப்பரை ரெண்டாயிரமா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சாதா ராக்கெட் செய்கிற மாதிரி இதை மடிக்கணும். கொஞ்சம் திரும்ப நெக்ஸ்ட் அதே மாதிரி லெஃப்ட் சைடுமே மடிக்கணும். திரும்ப அது இருக்குல்ல, அதை எடுத்து அது கீழே வைக்கணும். இப்போ திரும்ப அதை எடுத்து மேலே ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இது இந்த எட்ஜ் இருக்குல்ல, அதை எடுத்து இது உள்ள போடணும். அதே மாதிரி இந்த சைடு இப்போ இந்த மேல இருக்கிறத அப்படியே கீழே ஃபோல்ட் பண்ணணும். திரும்ப இத ராக்கெட் மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் திரும்ப இங்கேயும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். அவ்வளோதான், நம்ம ராக்கெட் ரெடி. நம்மளோட ராக்கெட் ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு வேற டைப் ராக்கெட் செய்கிறேன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ அதை அப்படியே ஓபன் பண்ணணும். அப்புறமா சாதா ராக்கெட் செய்யற மாதிரி இப்படி அந்த லைனுக்கு சேர்த்து ஒரு கோன் செய்யணும். அப்புறமா நெக்ஸ்ட் லைனுக்கும் சேர்ந்து வேற இந்த மாதிரி கோன் செய்யணும். இது ஓகே பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணா, இந்த இந்த இடம் பிடிச்சு இது இங்க கனெக்ட் பண்ணணும். அப்புறமா நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த சைடு பண்ணணும். நீங்க பண்ணிட்டீங்களா? பாருங்க இப்படி. அப்புறமா இது இப்படி ஃபோல்ட் பண்ணணும். நல்லா பிரஸ் பண்ணணும். இப்போ இங்க பண்ணிட்டோமா? அப்ப நல்லா பிரஸ் பண்ணணும். இப்போ இப்படி இருக்கு. ஓகே. அப்புறமா இது இந்த சைடு இப்படி திருப்பணும். சாதா ராக்கெட் மாதிரி இப்படி. அம்மா நெக்ஸ்ட் சைடு இந்த சைடும் அப்படி பண்ணலாம். நீங்க பண்ணிட்டீங்களா? பாருங்க, நம்ம ராக்கெட் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ராக்கெட் செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ நம்ம இப்போ கேமரா எப்படி செய்ய போகுதுன்னு பார்க்க போறோம். ஸோ நம்ம அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல் பேப்பர் எடுத்துட்டு அது ஸ்கொயர் ஷேப்ல நம்ம கிழிக்கணும். அது ஃபர்ஸ்ட் நம்ம கோன் ஆக்கிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸோ இந்த மாதிரி கோன் ஷேப்ல மடிக்கணும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது ஃபுல்லா நம்ம கிழிக்கணும். இதோ இங்க கிழிக்கிறதுல அது ஃபுல்லா நம்ம கிழிக்கணும். அது கிழிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் என்னன்னா, அது அந்த கீழே இருக்கிறது இருக்குல்ல, அது நம்ம ரிவர்ஸ்ல ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் கிழிச்சோன்னா ஈஸியாக கிழிச்சிடலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஸ்கேல் வேணுனாலும் ஸ்கேல் வச்சு கிழிச்சிக்கலாம். நான் இப்போ ஸ்கேல் வச்சு தான் கிழிக்க போறேன். ஸோ நம்மளுக்கு இப்போ ஃபுல் ஸ்கொயர் பேப்பர் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம எல்லாமே கோனா மடிச்சுக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ரெண்டா அதுக்கப்புறம் திரும்ப இதை இப்படி மடிக்கணும். ஸோ
ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கிடச்சிரும். இப்போ நம்ம திரும்ப இது எல்லாத்தையுமே திரும்ப எடுத்து இதோ இந்த மாதிரி கிடச்சிரும். இப்போ நம்ம இந்த எட்ஜெலாம் இருக்குல்ல, இதை எடுத்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃபோல்டு பண்ணணும். இப்போ நம்ம இதில் பின்னாடி திரும்ப அதே மாதிரி இந்த மாதிரி மடிக்கணும். இங்கே பின்னாடி இப்போ இப்படி இருக்குன்னா பின்னாடி திருப்பி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணணும். அதே மாதிரி எல்லா சைடுமே ஃபோல்டு பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃபோல்டு பண்ணால் இந்த மாதிரி கிடைக்கும், பின்னாடி இந்த மாதிரி கிடைக்கும். இதை வந்து திரும்ப ஸ்லீப்பிங்காக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் திரும்ப எப்படி இருந்துச்சுன்னா ஸ்லாண்டிங்காக ஃபோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறத மேலே அப்படியே பண்ணணும். அதே மாதிரி திருப்பி இங்கே இருக்கிறத மேலே வைக்கணும். திரும்ப இங்கே இருக்குங்க பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி கிடச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஃபோல்டு பண்ணணும். எப்படிதாம்மா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் இப்படி இப்போ எப்படி இருக்குன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் அதே மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா திரும்ப இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ரெண்டு கிடச்சிடும். அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு இது இருக்குல்ல, இதை நல்லா விரிச்சு அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி பண்ணிடணும். திரும்பவும் அதுக்கு ஆப்போசிட் சைடு இங்கே அதே மாதிரி பண்ணணும். இப்போ அது பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிடும். சார் இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இது இருக்குன்னா இதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி இது அதே இது இங்கே ஃபோல்டு பண்ணி இங்கே நல்லா ப்ரெஸ் பண்ணி இங்கே வச்சிடணும். இப்போ இது வந்து நம்மளுக்கு இந்த ஷேப்பில் கிடச்சிடும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதை ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி ரெண்டுத்தையும் அப்படி இப்போ இது இப்படி இருக்குன்னா இது அப்படியே ஃபோல்டு பண்ணிடணும். அதே மாதிரி இதையும் ஃபோல்டு பண்ணிடணும். ஸோ நம்ம கேமரா ரெடி. நெக்ஸ்ட், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஃபுல் கட் பண்ண போகிறேன். அப்போ முதல்ல நான் இந்த பேப்பர் அப்போ நாங்கள் ராக்கெட் பண்ண மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணோம். இப்படி அப்புறமா எல்லாம் ஃபோல்ட் பண்ணீங்களா? அப்புறமா இது ஓப்பன் பண்ணோம். அப்புறமா இந்த ராக்கெட் செய்யற மாதிரி நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணோம் கோனா. இப்படி ஓகேவா? பண்ணிட்டீங்களா? அப்போ இந்த சைடு நம்ம பண்ணோம் உள்காட்டுக்கு அப்படிதான். அப்ப இந்த சைடு ராக்கெட் மாதிரி பண்ணோம். பாருங்க, இப்படி பண்ணிட்டீங்களா? இப்போ இந்த எட்ஜ்ல இருந்து இந்த எட்ஜுக்கு ஜாயின் பண்ணோம். அதுதான் நம்ம ஃபோல்ட் பண்ணோம். பாருங்க, பாருங்க இப்போ இப்படி இருக்கா? நான் இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த சைடு மாதிரி இந்த சைடு நாம பண்ணோம் ஆப்போசிட்டா. பண்ணிட்டீங்களா? பாருங்க. அப்ப முதல்ல இந்த கார்னர் இங்க பண்ணோம். டா பண்ணி காமிக்கிறேன். பாத்தீங்களா? இது இப்படி இருந்துச்சா? நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணோம். அப்ப இப்படி ஆச்சு. இந்த மாதிரி நம்ம இந்த சைடு பண்ணலாம்.
அப்போ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, அப்போ இதை அப்படியே இந்த சைட் திருப்பணும். திருப்பிட்டீங்களா? அப்போ என்ன பண்ணோம், நமக்கு இப்படி ரெக்டாங்கிள் ஷேப் கிடைச்சிச்சு. அப்போ இது ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இது நம்ம ஃபோல்ட் பண்ணோம். நான் காமிச்சு தரேன். ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்ப இப்படி பண்ணோம். பண்ணிட்டோம். ஓகேவா? அப்புறமா திருப்பியும் ஓபன் பண்ணோம். ஓபன் பண்ணி இந்த லைன் பாத்தீங்களா? இந்த லைன் இந்த எட்ஜ் டு இந்த எட்ஜ் பண்ணோம். இப்படி அப்போ பண்றோம். அப்போ இப்படி இருந்தது நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டோம். பண்ணி இந்த ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியா இந்த ஓட்டை, இங்க ஓட்டை இருக்கு, இங்க ஓட்டை இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா இந்த ஓட்டைக்குள்ள போடலாம். அப்புறமா இந்த சைடும் இந்த நெக்ஸ்ட் சைடும் நம்ம பண்ணோம். அப்போ இது இப்படி கச்சிச்சு. ஆனா நம்ம கொஞ்சம் கூட புல் பண்ணோம். அப்போ நம்ம புல் கார்டு ரெடி. இப்படி நமக்கு இங்கெல்லாம் இப்போ ஹாப்பி பர்த்டேனா இங்க ஹாப்பி பர்த்டே அப்படி ஸ்கெட்ச் வச்சு பண்ணலாம். அப்போ இப்போ புல்னு இங்க எழுதணும். அப்புறமா இங்க புல் பண்ணலாம். இப்போ இங்க பிடிச்சு இப்படி புல் பண்ணா இப்படி கிடைக்கும். ஓகே, அப்ப நம்ம புல் கார்ட் ரெடி. அம்மா திரும்பி போனோமா அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், ராக்கெட் பண்ணியிருக்கோம். 2 ராக்கெட், அதுக்கப்புறம் ஒரு கேமரா பிளஸ் ஒரு புல் கார்ட். இது 4த்தையுமே நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்த வாட்டி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். பை.